இன்னைக்கு சண்டேல, அதனால குட்டி விலாக் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சண்டேனாலே வந்துட்டு பிரியாணி தான். அதனால பொன்ராம் பிரியாணிக்கு நாங்க வந்திருந்தோம். நெறைய பேர் வீட்ல இன்னைக்கு பிரியாணி வந்துட்டு செஞ்சிருப்பீங்க. ஆனா நாங்க வந்துட்டு பார்சல் வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்க பொன்ராம் பிரியாணிக்கு வந்திருந்தோம். விட இப்ப வந்துட்டு ரொம்பவே ஆல்டர்னேட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. உள்ளவே வந்துட்டு ஐஸ்கிரீம் ஷாப்பும் இருக்க மாதிரி. அதனால தான் நான் வந்துட்டு சுத்தி உங்ககிட்ட அந்த வீடியோ காமிச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்க இன்னைக்கு பார்சல் வாங்கின காரணமே ஃபேமிலியோட வீட்ல உட்காந்து சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நாங்க பார்சல் வாங்கியிருந்தோம். நாங்கள் இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு தால்சா, அப்புறம் தயிர் வெங்காயம். எப்போயுமே பொன்ராமில் வந்துட்டு தயிர் வெங்காயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். எங்களுக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை வந்துட்டு நீங்கள் போகிற பொன்ராமலையும் இப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கடைசியாக வந்துட்டு என்னோடய பிளேட்டில் வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு பிரியாணியோட ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்டேன். நீங்களும் வந்துட்டு சண்டே வந்து பிரியாணி சாப்பிட்டீங்களா இல்லையான்ட்டு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு பொன்ராம் பிரியாணி பிடிக்குமா, இல்லை தலப்பாக்கட்டி பிடிக்குமா அப்படின்ட்டு அதையும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.